பரிசுத்த பிதாவே, நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் இயேசு தந்த புது வாழ்வு ஊழியத்தின் சார்பாக கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் சிந்தையை திருப்புகிறோம். அதற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் புஸ்தகம் 8வது அதிகாரம் 34வது வசனம், என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. தேவ சமூகத்திலே நித்தமும் அவருடைய கதவருகே காத்திருந்து கர்த்தரை தொழுது கொள்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. காத்திருப்புதல், காத்திருப்புதல், காத்திருப்பு, காத்திருந்து காத்திருந்து என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே விதைக்க ஆசைப்படுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, நம்ம யாருக்கு, அவருடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகளாய் இருக்கிற நாம் யாருக்கு காத்திருக்கணுமோ? கர்த்தராகிய தேவனுக்கு. அவர் தக்க சமயத்திலே நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை மேன்மைப்படுத்துவார், குறைவுகளை நிறைவாக்குவார், அவரே அதை செய்வார் என்று ஆர்வமாக கர்த்தருக்கு காத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எந்தெந்த சூழ்நிலையிலே எப்படியெல்லாம் நம்ம காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் புஸ்தகம் 8வது அதிகாரம் 35வது வசனம், என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவும் பெறுவான். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனை கண்டு அடைகிறவன் ஜீவனை கண்டடைவான், அவர் கர்த்தரிடத்தில் தயவும் பெறுவான். இந்த உலகத்திலே மனுஷிக்கு அவருடைய சாயல் உருவான உலக மக்களுக்கு உதவி செய்கிற ஒரே ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை கண்டடைகிறவன், உலகத்தில் எத்தனை தெய்வங்கள் உண்டு என்று சொன்னாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டடைகிறவன் தன்னுடைய ஜீவனையும் கண்டடைகிறான், தேவனிடத்தில் தயவையும் பெறுவான். தயவு என்றால் ஒரு மனுஷனுக்கு தேவையான சகல காரியத்தையும் ஆண்டவராகிய இயேசு தயவாய் கொடுக்கிற, கிருபையாய் கொடுக்கிற, அற்புதமாய் கொடுக்கிற தேவ தயவை குறித்து தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இனி பாருங்க, யாரெல்லாம் எப்படி எதுவும் காத்திருக்க வேண்டும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 49வது அதிகாரம் 18வது வசனம், கர்த்தாவே உம்முடைய இரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி சொல்லுகிறான், ஆண்டவரே, தேவனே, என்னை தெரிந்து கொண்டவரே, என்னை முன்குறித்தவரே, என்னை அழைத்தவரே, என்னை ஆசீர்வதித்தவரே, உம்முடைய அன்பான இரட்சிப்புக்காக நான் காத்திருக்கிறேன். இரட்சிப்பு கர்த்தருடையது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அல்லாமல் ஒரு இரட்சிப்பு உலகத்திலே கிடையவே கிடையாது. அவரே இரட்சகர். வேதத்தை வாசித்து பாருங்கள். மத்தேயு 1 சுவிசேஷ 1வது அதிகாரம் 21வது வசனம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்றால் இரட்சகர், இரட்சிக்க வந்தவர், இரட்சகர். உலகத்திலே அவரை தேடி ஆண்டவரே தெய்வம் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற அனைவரையும் இரட்சிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, பாவிகளை இரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். இந்த உலகத்திலே எல்லா மனுஷனும் பாவம் செய்து தெய்வ அன்பு அற்றுப்போன மனுஷர் முழு இருதயத்தோடு தேவனை ஏற்றுக்கொள்கிறவர்களை இரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். ஆதியாகமம் அந்த ஆபிரகாம் சொல்ற, ஆண்டவரே உம்முடைய இரட்சிப்பு என் மேலே வரட்டும் என்று, அதற்காக நான் காத்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வார்த்தை நம்ம வாசிக்க போறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 27வது சங்கீதம் 14வது வசனம், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. அன்பானவர்களை, ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயம் விலையேற பெற்றது. அந்த இருதயம் திடப்பட வேண்டும், உறுதியாக்கப்பட வேண்டும், விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும், கர்த்தரை நம்ப வேண்டும் என்றால் திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அவர் நம்மளை சிறப்படுத்துவார். அல்லேலூயா. சிறப்படுத்துவார்னா எந்தவித உலக பிரகாரமான பிசாசு பயமுறுத்துகிற பயம், கஷ்ட நஷ்டம், பாடு, கண்ணீர், தூக்கம், அழுகை, நிந்தை, அவமானம், பிரச்சனை, போராட்டம், வெறுமை, கசப்பு, வியாதி, துன்பம் இப்படியாய்ப்பட்ட அச்சுறுத்துதலை கொண்டு வந்தும் பயப்படாதபடி சிறப்படுத்த, திடப்படுத்துகிற, உறுதிப்படுத்துகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், இரட்சகர் ஒருவர் இருக்கிறார். நான் அஞ்சிடேன், கலங்கிடேன், எதுவும் என்னை ஒன்னே சேதப்படுத்த முடியாது என்கிற ஒரு சிறப்படுத்துவதற்காக திட மனதோடு கர்த்தருக்கு காத்திருந்து கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரிடத்திலே காத்திருந்து செபித்து நம்ம ஜெயம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றோமானால் எந்த பிசாசும் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அடுத்த ஒரு காத்திருப்பு தேவனுடைய யூதா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லேலூயா. இன்னொரு காத்திருப்பு தேவனிடத்திலே நன்மை, இரக்கத்தை பெறுவதற்கு. எனக்கு அன்பானவர்களே, எந்த மனுஷனையும் உயிர்ப்பிக்கிற மெய்யான வழி நம்முடைய ஆண்டவர். இந்த நம்முடைய ஒரு மனுஷனுடைய குடும்பம் முன்னோருடைய சாப பாவங்களை மீட்கும்படியாய், இந்த உலகத்திலே வாழ்கிற நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கும்படியாய், மீட்கும்படியாய் கர்த்தர் நம்மை தேடி வந்திருக்கிறார். அப்படி என்றால் நம்மை மீட்டும் பொருளாக நமக்காக அவருடைய மாசற்ற விலையேற பெற்ற பரிசுத்த தூய இரத்தத்தை சிந்தி மரணத்தை செய்து பாதாளத்தில் இறங்கி வெற்றி எடுத்து உயிரோடு எழும்பியிருக்கிற பரிசுத்த ஆண்டவர் அவருடைய இரக்கத்தினால் தான் இல்லாகும். அவருடைய இரக்கத்துக்கு கண்டிப்பாக ஒவ்வொருவரும் காத்திருக்க வேண்டும். நாம் என்னத்தை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறோம், நம்ம என்னென்ன காரியத்தெல்லாம் செய்ய கேட்குறோம். அவர் மனது உருகிற தெய்வம். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் துக்கப்படுகிறது, வேதனைப்படுகிறது, வியாதிப்படுகிறதை கேட்டு இயேசு மனது உருகினார். நம்முடைய ஆண்டவர் மன உருக்கமும் அன்பும் நீடிய சாந்தும் மிகுந்த கிருபை உள்ள தேவன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். உலகத்தில் எந்த ஒரு அவருடைய படைப்பில் உருவான எந்த ஒரு மனுஷனும் துன்பப்படக்கூடாது, துயரப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது என்று சொல்லித்தான் தன்னுடைய விலையேற பெற்ற அந்த இரத்தத்தை சிந்தி நம்மை கிரயமாக மீட்டெடுத்த தெய்வம். அவருடைய இரக்கம் வரும் வரைக்கும் காத்திருக்கணும். அவர் இறங்கி உதவி செய்கிற தேவன். அல்லேலூயா. அவருடைய இரக்கத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், அவர் கற்றுக் கொடுப்பார். அவருடைய கற்றுக்கொள்ளுதல், அவருடைய உபதேசம், அவருடைய வேண்டுதல், அவருடைய சித்தம் செய்ய மனதாய் இருக்கும்போது அவர் நம்ம மேல் அதிகமாய் மனது உருகுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 1 பேதுரு 3வது அதிகாரம் 20வது வசனம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜனத்தினாலே காக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், நோவா ஒரு பேழையை ஆண்டவர் கட்ட சொல்லுகிறார். நோவா அந்த பேழையை கட்டுகிறான். சில குறிப்பிட்ட நீளம் அகலம் அந்த பேழை கட்டப்படுகிறது. சில வருஷங்கள் அந்த பேழையை கட்டுகிறார்கள். ஆண்டவர் பொறுமையாக காத்திருந்தார். பேழை அந்த நாட்களில், அந்த காலத்தில், அந்த சமயத்தில் வாழ்ந்த மக்கள் இந்த பேழைகளை வருவார்கள், அவர்களை காக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் காத்திருந்தார். நீடிய பொறுமையோடு காத்திருந்தார். எனக்கு அன்பானவர்களை, அந்த நோவா குடும்பம் மாத்திரம் 8 பேர் மாத்திரம்தான் காக்கப்பட்டார்களே தவிர ஆண்டவர் எப்படியாவது இந்த பேழைக்குள்ளே வந்து விடுவார்கள் சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்து விருதுவாகிவிட்டது. அன்பானவர்களே, அப்படி இராதபடி அந்த 8 பேர் விசுவாசித்து கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிறார். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அதன்படி அது சம்பவம் நடக்கும், அவருக்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்லி அந்த பேழையை உண்டு பண்ணி 8 பேர் மாத்திரம், நோவாவுடைய மனைவி, மனோவாவுடைய 2 குமாரர், 3 குமாரர்கள், 3 குமாரர்களுடைய மனைவிமார், அப்படி 8 பேர் பேழைக்குள்ளே தப்புவிக்கப்பட்டார்கள். தயவு செய்து அப்புறம் அந்த பேழைக்குள் வராதவர்கள் பெரும் வெள்ளத்தாலே
அழித்து வேரோடு அழிக்கப்பட்டார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. எபிரியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 13வது வசனம், ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி நம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு. அல்லேலூயா. ஆண்டவரை பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், வாக்கு கொடுக்கிறார். தேவன் வாக்கு கொடுக்கிறார். எப்படி வாக்கு கொடுக்கிறார்? நீ இந்த வசிக்கிற இந்த இடத்தை விட்டு நான் சொல்லுகிற தேசத்துக்கு புறப்பட்டு போ. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். அந்த ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரி போக தானா அழைக்கப்பட்ட இடத்திற்கு விசுவாசத்தின்படி புறப்பட்டு போகிறார். எபிரியர் 11:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அப்படி ஆண்டவருடைய சத்தத்துக்கு கேட்டு அவன் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய நாமத்திலே புறப்பட்டு போனபடினாலே அவனுக்கு ஆண்டவர் செய்வேன், நான் உனக்கு செய்வேன். அன்பானவர்களே, ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது ஆபிரகாமுக்கு 75 வயசு. பிள்ளை செல்வம் இல்லை ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும். ஆபிரகாமுக்கு 99 வயசு முடிஞ்ச பிறகுதான் பிள்ளையை கொடுத்தார். அவர் எதன் பேரிலே ஆணையிட்டார் தெரியுமா? நான் உனக்கு செய்வதை எப்படி எதன் பேரில் ஆணையிட்டார்? இந்த உலகத்திலே அவருக்கு ஈடானது ஒன்றுமே இல்லை. அவருக்கு ஆண்டவருக்கு நிகர் ஆண்டவரே. அந்த ஆண்டவராகிய நிகரில்லாத தேவன் மீதே அவர் ஆணையிட்டு ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு உறுதியாய் வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றுகிற ஜீவன் உள்ள தேவனைத்தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எபிரியர் 6:14 எபிரியர் 6:10 நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்த வாக்குத்தத்தம் என்ன? ஆபிரகாமே, நான் உன்னை நிச்சயமாக கட்டாயமாக உறுதியாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். அப்படி சொல்லும்போது ஆபிரகாமுக்கு சந்ததி இல்லைங்க. பெருக பண்ணுனா என்ன பெருகும்? பிள்ளைகள் செல்வம் தான் பெருக்கும். ஒரு 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 ஜாதிக்குள்ளே ஒரு 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 பிள்ளை செல்வங்கள் பெருக்கத்தை தான் அப்படி சொல்லுவார்கள். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நிச்சயமாய் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். செய்தாரா இல்லையா? இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது ஆண்டவருடைய சந்ததியாய் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு பேர் சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆபிரகாம் சந்ததி தான் நாம எல்லாரும். அல்லேலூயா. எவ்வளவு மகத்துவமான தேவன் நம்முடைய ஆண்டவர். எபிரியர் 6:15 அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அவன் பொறுமையாக காத்திருந்து, அல்லேலூயா, காத்திருப்பது எவ்வளவு பெரிய அவசியமாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான். ஆண்டவர் அழைக்கும் போது ஆபிரகாமுக்கு 75 வயசு. குழந்தை எப்போ வந்தது? 99 வயசு முடிந்த பிறகு, கிட்டத்தட்ட 25 வருஷம். அதனால் அவன் அந்தபடி அவன் பொறுமையோடு 25 வருஷம் நீடிய பொறுமை, நீடிய பொறுமை. இன்னைக்கு விசுவாசிகளாய் இருக்கிற நமக்கு 25 நிமிஷம் கூட பொறுக்க முடியாது. 25 மணிக்கூர், 25 நாட்கள், 25 மாதம் கூட நம்மளால பொறுக்க முடியாது. அதான் விசுவாசத்தின் வல்லவன் என்று பெயர் பெற்றான் ஆபிரகாம். விசுவாசத்தின் தகப்பன். 25 வருஷம் காத்திருந்தாங்க. காத்திருந்த பலனை இன்னைக்கு உலகமே அவன் சந்ததியை சொல்லத்தக்கதாக அவன் பெயர் பெற்றவனாக விளங்கினான் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா என்று பாருங்க. 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவர் சவுலை குறித்து சொல்லுகிற வார்த்தை, நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபையினாலே நாமத்தினாலே சாமுவேல் சவுலுக்கு ஆலோசனை கொடுக்கிறான். சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியாய் வாழ்ந்த காலம். இப்போ சவுல் கில்காலுக்கு போய் ஆண்டவருக்கு பலி செலுத்தணும். அந்த பலி செலுத்த உரிமை பெற்றவன் சாமுவேல். நீ கில்காலுக்கு போ,
நான் வரும் வரைக்கும் நீ காத்திரு. அல்லேலூயா. அந்த பலி செலுத்துவதற்கு உரிமை பெற்றவனாகிய அதாரிட்டி உள்ள அத்தாட்சி பெற்ற அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த சாமுவேலாகிய தீர்க்கதரிசி கில்காலுக்கு போவதற்கு 7 நாள் ஆகும். அந்த 7 நாள் வரமட்டும் நீ பொறுமையாக காத்திரு என்று சொல்லி சவுலுக்கு சாமுவேல் கட்டளையிடுகிறான். அங்க என்ன நடக்குது? 9வது வசனம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சோதித்து அறிவார். கர்த்தருடைய வாக்குக்கு, கர்த்தருடைய சத்தத்துக்கு, தேவ கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? அவர் சோதித்து அறிகிற தேவன். ஒரு வார்த்தையை சொன்னால் அதை எவ்வளவா நம்ம நேசிக்கிறோம் பாருங்க. ஒன்றுமில்லாத சவுலை ஆண்டவர் ராஜாவாக்குகிறார். ஆண்டவருடைய கிருபை சித்தத்தின் நிமித்தம் கில்காலுக்கு போனோம். சாமுவேல் போய் அந்த பலி செலுத்தணும். அவன் 7 நாள் மட்டும் காத்திருந்தான். ஒரு நாள் அவனால் காத்திருக்க முடியல. அடுத்த நாள் வந்தது. ஜனங்கள் எல்லாம் சிதறி போனார்கள். பெலிஸ்தேயர்கள் வந்துவிட்டார்கள். பலியை செலுத்தினாதான் போருக்கு பலி செலுத்தி, ஆண்டவருக்கு பலி செலுத்தி முடித்த பிறகுதான் போருக்கு ஆயத்தமாகணும். ஜனங்கள் எல்லாம் மிரட்டுவாங்க, மிரட்டதான் செய்வாங்க. சத்துரு இப்படி நம்மளுடைய விசுவாசம், தேவன் கொடுத்த வாக்கை நம்மை மீறுபடி பிசாசு பல வழிகளில கிரியை செய்யத்தான் செய்வான். அதுதான் உண்மை. ஆனால் ஆண்டவருக்கு மட்டும்தான் நம்ம கீழ்ப்படியணும். கர்த்தர் சொல்லியிருக்கார் இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. சாமுவேல் சொல்லியிருக்கிறான், நான் வந்து பலி செலுத்த வரைக்கும் நீ காத்திரு. அவரு பார்த்து விடுவாருங்க. ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்து நன்மையை பெற்றுக்கொண்டானா இல்லையா? சவுலால ஆண்டவர் அவனை ராஜாவாக்கினார். அவன் ராஜாவாகி பெரிய இருந்த பிறகும் கீழ்ப்படிய அவனுக்கு ஒரு நாள் காத்திருக்க அவனுக்கு விருப்பம் இல்லை. சொல்லுகிறவர் கர்த்தர், செயல்படுத்துகிறவர் தீர்க்கதரிசி. நமக்கு என்ன, அவங்களே செய்வாங்க, அவங்க பாடுன்னு சொல்லி அவ்வளவு ஒரு விசுவாச குறைவினால பதட்டம். பெரிசர் வந்து விடுவார்கள், பிடிச்சு கொண்டு பேர் விடுவார்கள், நம்ம செத்துருவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்களுக்கு எதுக்குங்க பயம்? பயம்தான் ஒருத்தனுக்கு சத்துரு. பயம்தான் விசுவாசம் கொண்டு வரும், பயத்தை கொண்டு வரும், தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சிடும். அவன் பயந்ததுனால ஜனங்கள் வார்த்தையை கேட்டு பலிகளை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவன் பலியிட்டு, அல்லேலூயா, அவன் பலியிட்டு முடிகிறான். தீர்க்கதரிசி சாமுவேல் வந்து நிற்கிறார் பாருங்க. அல்லேலூயா. அப்படிதான் நடக்கும். நம்மை சோதித்து அறிகிற தேவன். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், சோதனை ஜெயம் எடுக்கிற மனுஷன் அதை விட பாக்கியவான். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஆண்டவர் நித்திய ராஜ்யத்திலே பங்கு கொடுப்பார். அல்லேலூயா. இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 9வது வசனம். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 9வது வசனம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போது நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையின் அர்த்தம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறோம். நீங்கள் பரிசுத்த வேதாகமும் 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பாருங்கள். அதிலே திருத்தம் தெளிவாக சொல்லப்பட்டது. நான் அதை வார்த்தையிலே சொல்லுகிறேன். இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு கொடூரமான பஞ்சம் வந்த நாட்கள், அந்த நாட்கள் குறிப்பிட்ட நாட்கள். எலிசா தீர்க்கதரிசி அந்த தேசத்திலே தீர்க்கதரிசியாய் செயல்பட்டு கொண்டிருந்த நாட்கள். தேசத்திலே பஞ்சம் வந்திருந்த அதே சூழ்நிலையிலே எதிராளி படைகள் இஸ்ரவேல் மீது படையெடுக்கும்படி அங்க எதிராளி படைகள் இருக்கிறார். ராஜா குழம்பி போய் தெய்வ சமூகத்திலே விழுகிறார். ஆண்டவரே, போர் வீரர்களுக்கு சாப்பாடு போடக்கூட வசதி இல்லை, கொடூரமான பஞ்சம், தேசத்தை ரட்சியும் என்று சொல்லி அந்த தேசத்து ராஜா ஆண்டவர் சமூகத்திலே விழுகிறான்.
ஆண்டவராகிய கர்த்தர் யாரை கொண்டு ரட்சித்தார் தெரியுமா? பிரியமானவர்களே, ஒலிவமுக வாசலிலே அந்த 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 3வது வசனத்தில் 4 குஷ்டரோகிகள், அல்லேலூயா சோதரம், 4 குஷ்டரோகிகள் அந்த ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்களை கொண்டுதான் ஆண்டவர் ரட்சிக்க ஆரம்பித்தார். அந்த நாட்களிலே நான் அதை வார்த்தையாக சொல்லி முடிக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, ராஜாக்கள் காலங்களிலே, அந்த பழைய ஏற்பாட்டு நாட்களிலே குஷ்டரோகிகள் வெளியே வரக்கூடாது. அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கணும், அதை மீறி வரக்கூடாது. ஒருவேளை கட்டாயமாக வர வேண்டிய சூழ்நிலை வந்தால் மூடாங்கு போட்டு முகத்தை மறைச்சி, நான் தீட்டு உள்ளவன் வருகிறேன், விலகி போங்கள் என்று சொல்லி எச்சரிக்கை சத்தத்தோடு தான் வெளியே வரணும். முகத்தையோ உறுப்பையோ காணிக்க கூடாது. அப்படியாய்ப்பட்ட ஒலிவமுக வாசலிலே வாசித்த 4 குஷ்டரோகிகள் பிரியமானவர்களே, இங்கே தேசத்து ஜனங்களுக்கே உணவில்லை. குஷ்டரோகிகளுக்கு யார் உணவு கொடுப்பார்கள்? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளுகிறார்கள். நாம் இங்கிருந்து உள்ள நல்லா இருக்கிறவங்களுக்கே உணவில்லை, நாம் இங்கேருந்து பட்டினி கிடந்து எப்படி சாகத்தான் போகிறோம். எதிராளி படை, சீரியர் படை, எதிராளி படை நம்ம தேசத்து மேல் போர் தொடுக்க வந்திருக்கிறது. அங்கே போய் ஏதாவது கிடைக்கான்னு பார்ப்போம், தந்தால் சாப்பிடுவோம், கொன்னால் சாவோம் என்று சொல்லி அவர்கள் 4 குஷ்டரோகிகளும் ஒலிமுக வாசல்ல இருந்து எதிராளி படைக்கு போகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த எதிராளி சீரியர் படை, பெரிய படை, சகல வசதியோடு உணவு பொட்டலம் எல்லாம் கொண்டு வந்து ரெடி ஆயத்தமாய் நல்ல ஸ்டெடியாக புசித்து குடித்து திருப்தியாய் இருக்கிறவர்களை கலங்க யாரை கொண்டு பண்ணினார்? 4 குஷ்டரோகிகளுடைய பாதங்கள். அல்லேலூயா. இவர்கள் ஆகாரம் ஏதாவது கிடைக்குமோ என்று சொல்லிதான் அந்த சிறியர் படைக்கு போகிறார்கள். அப்படி விசுவாசத்தோடு போற 4 குஷ்டரோகிகளுடைய பாதங்களை வேதம் சொல்லுகிறது. நீங்க வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் கர்த்தர் 4 குஷ்டருடைய பாதங்களை குதிரைகளின் குளம்படி ஓசையாகவும் இராணுவத்தின் பேர் இரைச்சல், ஒரு பெரிய எக்காலத்தை போல, மகா எக்கால சத்தத்தை போல ஆண்டவர் தேசத்திலே கலங்கத்தை உண்டு பண்ணினார். எவ்வளவு பெரிய ஆண்டவர்! 4 குஷ்டரோகிகள், 4 குஷ்டரோகிகள். குஷ்டரோகம்னா உங்களுக்கு தெரியும், புண்ணு புழுத்து அது சொரிஞ்சி அது உணர்ச்சி இல்லாமல் அப்படி பொத்து சீழ்வடிஞ்சதாக இருக்கும். காலில் ஒரு பாதரட்ச செருப்பு கூட போட முடியாது, மெல்ல தான் நடக்க முடியும். அப்படி ஆகாதென்று தள்ளப்பட்ட தேசத்திலே 4 குஷ்டரோகிகளுடைய 8 பாதங்களை ஆண்டவர் அந்த சீரியர் படைக்கு, போர் தொடுத்து வருகிற எதிராளி படைகள், பெரிய பெரிய இராணுவங்கள், இராணுவ தளங்கள், பீரங்கிகள், இடி முழக்கம் போல முழக்கங்கள், கடகடா குடுகுடு என்று சொல்லி அந்த எக்கால சத்தம், குதிரைகளின் பல ஆயிரம் லட்சம் குதிரைகளுடைய குளம்படி ஓசைகள், எதிராளி படைகள் வருகிறதுக்குள்ள அறிகுறி. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயோ, நம்மை தாக்குவதற்கு எகிப்திலிருந்து நிறைய படைகளை கொண்டு வந்து விட்டான் இஸ்ரவேல் ராஜா, வாருங்கள் நம்ம ராவோடு ராவா ஓடி உயிர் தப்பி பிழைப்போம் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை சீரியர் படையை கலங்கடிக்க செய்ததுனால எல்லாம் கொண்டு வந்த உடைமைகள், பதார்த்தங்கள் எல்லாத்தையும் அப்படியே போட்டுவிட்டு உயிர் தப்ப ஓடி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப 4 குஷ்டரோகிகளும் அங்க சீரியர் படைக்கு போகிறார்கள். கர்த்தர் செய்த மகா கலக்கத்தினாலே அவர்கள் உணவு எல்லாம் போட்டுட்டு ஓடி போட்டார்கள். இவர்கள் நன்றாக புசித்து குடித்து திருப்தி அடைந்தார்கள். திருப்தி அடைந்த பின்புதான் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் ஒருவரை நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள். தேசம் பஞ்சத்தில் இருக்கிறது. இது நற்செய்தி. தேசத்துக்கு தேவையான உணவு எதிராளி படையை போட்டுட்டு போயிட்டான், சீரியர் படை அப்படியே போட்டுட்டு போயிட்டான். இந்த படைகள் கொண்டு வந்த உணவு இஸ்ரவேல் பஞ்சத்தை தீர்க்கும். அப்ப இந்த நற்செய்தி அறிவிக்க போனோம்.
அந்த நற்செய்தி அறிவித்தால் தான் அவர்கள் அந்த ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு போக முடியும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய சுவிசேஷம், கர்த்தர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை, நன்மைகளை எடுத்து சொல்ல ஒரு மனுஷன் வேணும். அதான் நற்செய்தி சுவிசேஷமாக. அவர்கள் எப்படி சொன்னார்கள்? 4 குஷ்டரோகிகளுங்க, அவர்கள் சோர்ந்து போகவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மளை அற்பமாக ஒரு மூலையில் ஒடுக்கி போட்டார்கள், அவர்கள் பட்டினி கிடந்து செத்தா சாகட்டும் என்று நினைக்கல. அந்த 4 குஷ்டரோகிகளுக்கும் தேசத்தின் மீது ஒரு அசைக்க முடியாத அன்பு, பற்றுதல், பாசம். ஐயோ, என் தேசம் பஞ்சத்தாலே கஷ்டப்படுகிறது, அந்த தேசத்தை மீட்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார், அந்த கிருபை எடுத்து சொல்ல வேண்டும், நற்செய்தி அறிவிக்க வேண்டும். ஒருவன் போய் நற்செய்தி அறிவித்தால்தான் அந்த ஜனங்கள் இந்த ஆகாரத்தை கொண்டு போக முடியும். எவ்வளவு அன்பு தேசத்தின் மேல்! இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், கர்த்தர் சொன்ன வார்த்தை 2 நாளாகும் 7வது அதிகாரம் 13, 14, 15 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தேசத்துக்காக திறப்பில் நின்று செபித்தால் நான் தேசத்துக்கு சேமத்தை கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே. எத்தனை பேர் செபிக்கிறோம்? எத்தனை பேர் பிரயாசப்படுகிறோம், முயற்சி பண்ணுகிறோம்? அல்லேலூயா! துக்கப்படுகிற, துயரப்படுகிற, வேதனைப்படுகிற, வியாதிப்பட்டு படுக்கையில் கிடக்கிற, கஷ்டப்படுகிற, குடித்து வெறித்து அந்நிய வல்லமைகளை வணங்கி நாசம் போகிற ஜனங்களுக்கு எத்தனை பேர் சுவிசேஷ அறிவிக்கிறோம்? எனக்கு அன்பானவர்களை, தயவு செய்து அவர்கள் ஒரு ராம் முழுவதும் காத்திருக்கல. சரி, நேரம் விடிஞ்ச பிறகு போய் சொல்லலான்னு நினைக்கல. நாம இரவு முழுவதும் காத்திருந்தால் கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகும். ரட்சிப்பு கர்த்தருடையதுங்க. சுவிசேஷ அறிவிப்பதற்கு நாள் சமயம் ஒன்றும் பார்க்கவே கூடாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எபேசியர் 5:16 நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது நற்செய்தி அறிவிக்கிற காலம், கிருபையின் காலம், நற்செய்தியின் காலம், சுவிசேஷ அறிவிக்கிற காலம். இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் ராத்திரி தானே, பகல் தானே, வெயில் தானே, குளிர் தானே, மழை தானேன்னு வீட்டுக்குள்ளே முடங்கியிருந்தால் குற்றம் நம்மில் சுமரும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா! எஸ்தர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. மெர்தகாய் எஸ்தரை பார்த்து, எஸ்தரே, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நீ மௌனமாய் இருந்து, ஒருவேளை ஆண்டவர் அந்த கிருபையை உனக்கு கொடுத்திருக்கிறார், தேசத்தில் ராணியாய் இருக்கிறாள், நீ இந்த யூத ஜனங்களுக்கு ஒரு நல்ல காரியம் செய்யாவிட்டால் ஆண்டவர் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து வரும், ஆனால் உன் குடும்பமும் அழியும் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்டவர்களே, சுவிசேஷர்களே, ஊழியக்காரர்களே, விசுவாசிகளே, தெய்வ சத்தம் கேட்கிறவர்களே, ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்லுகிற கிருபையின் நாட்களை தாமதம் இல்லாமல் காத்திருக்காமல், பொழுது விடியட்டும், நாளைக்கு போகலாம், மறுநாள் போகலாம், விருந்து வீடு இருக்கு, சடங்கு வீடு இருக்கு, அந்த வீடு இருக்கு, இந்த வீடு இருக்கு, சாக்கு போக்கு சொல்லாமல் இன்னைக்கே கிருபையின் நாள், ரட்சிப்பின் நாள், அனுக்கிரக நாள். 2 கொரிந்தியர் 6:2 சொன்னது போல இன்றைக்கே ரட்சணியத்தின் நாள். அவருக்கு தாமதம் இல்லாமல் சுவிசேஷ அறிவித்தால் நம்ம ரட்சிக்கப்படுவோம், பாதுகாக்கப்படுவோம். 4 குஷ்டரோகிகளை ஆசீர்வதித்த தெய்வம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது.